ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜிடபிள் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றிருக்கேன், கொஞ்சம் கூட நெய்யும் ஊற்றிருக்கேன். இப்போ அது நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தாளிப்புக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். அது பொரிஞ்சு வந்ததும் அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அது நல்லா வதக்கிக்கோங்க. நான் பச்சை மிளகா அரையாமல் தான் போட்டிருக்கேன். ரொம்ப காரம் இருக்காது, பட் அது ஸ்மெல்லுக்கும் டேஸ்ட்டுக்கும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான் போட்டிருக்கேன் முழுசாகவே. நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். மஞ்சள் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போது நம்ம அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க காய்கறி, நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். நான் எல்லா காய்கறியுமே போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ போட்டு பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இது ஒரு கலரிடுங்க. கலரிட்டு நம்ம இதில் இருக்க மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காய் போட்டனால இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம டோட்டலாக எவ்வளோ தண்ணியெலாம் ஊற்றிட்ட பிறகு எவ்வளோ சால்ட் தேவைப்படுதோ அதை திருப்பி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரி, காய் வதங்கிறதுக்காக போட்டிருக்கேன். இப்போ நான் மசாலா போட்டுக்கிறேன். வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி பச்சை மிளகா நம்ம போட்டிருக்கோம். கொஞ்சம் கலந்த மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, கலந்த மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறேன். இதுவும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா போடுறேன், அது 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். நல்லா வதக்கிக்கலாம். மேகி மசாலா ஆப்ஷனல் தான், நான் போடுவேன். டேஸ்ட்டு கொடுக்கும். விருப்பம் இருக்கவங்க போட்டுக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் அது ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறேன். எல்லாம் கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இடையில நான் கிளறி விட்டேன், நீங்களும் இடையில கிளறி விட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா இன்னும் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க எடுத்துகிட்டு. சரிங்களா? அது நல்லா வதங்கிடுச்சு, ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. கொஞ்சம் மசாலாலாம் அதில் பொரிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த டைமில் நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். நான் 2 கிளாஸ் அரிசி போட்டேன், 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டைமில் நம்ம உப்பு பார்த்துக்கலாம்.
உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் தேவைப்படுது, அதனால் நான் போட்டுக்கிறேன். தண்ணியில் எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சம் நமக்கு எக்ஸ்ட்ரா தான் தெரியணும் டேஸ்ட்டு, சால்ட்டு. ரைஸ் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து இதில் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ரைஸ் போடும்போது நமக்கு வெந்து வரும்போது அதில் உப்பு கம்மியாக தெரியும். இப்போ வந்து கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்ததும் அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு மூடி வச்சுட்டுலாம். விசில் வந்ததும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. விசில் வந்துருச்சு, பார்ப்போம் இப்போது ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்ட்டு. ஃபைனலாக இப்படி தான் இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். எங்களோட லன்ச் இன்றைக்கி இது தான். பாய்.